வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னா நிரூபிக்க tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் ஒய் இஜெட் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இஜெட் மைனஸ் இஜெட் எக்ஸ் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மு பெருசாக இருக்கேன்னு பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிள் சம்ஸ் தான். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறது என்னென்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ நம்ம இதை எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்க. ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். அதாவது tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் divided by 1 minus xy. இது ரெண்டு தான் tan inverse of x, tan inverse of y. இது ரெண்டே எடுத்துட்டோம். அப்போ காமனாக tan inverse of x plus y ஃபார்முலா வந்து tan inverse of x plus y divided by 1 minus xy ப்ளஸ் இந்த tan inverse of z அப்படியே இருக்குது, tan inverse of z. ஸோ இது அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இது ஃபுல்லாகவே எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இது ஃபுல்லாகவே ஒய்ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இதுக்கு வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது tan இன்வெர்ஸ் ஆஃப் இது ஃபுல்லாகவே எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இஜெட். plus z divided by 1 minus x plus y divided by 1 minus xy. இது ஃபுல்லாகவே x into 1 minus xy நல்ல ஒரு மல்டிப்ளிகேஷன். அப்போ இது ஃபுல்லாக x, yங்கும் போது z, அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஹோல் ப்ராக்கெட் ஃபுல்லாகவே வரணும். ஓகேவா. இது ஃபுல் ஹோல் ப்ராக்கெட். அதாவது இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுட்டேன், இது ஃபுல்லாக ஒய்ன்னு வச்சுட்டோம். ஓகேவா. அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா. அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் இது ஃபுல்லாக எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய், இது அப்படியே வரும். அடுத்தது ஒய்ங்கும் போது இஜெட் வரும் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய்னு வரணும்ல. இப்போ 1 மைனஸ் இது ஃபுல்லாக எக்ஸு, இது ஒய்ங்கும் போது இதை வந்துச்சு. ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிப்போம். ஈக்குவல். ஸோ இதை தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். tan இன்வெர்ஸ் ஆஃப் அதாவது 1 இன்ட்டு இஜெட், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. 1 இன்ட்டு இஜெட் ப்ளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு இஜெட், எக்ஸ் ஒய் இஜெட் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை இந்த இது மல்டிப்ளை பண்ணோம். 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஒய், 1 மைனஸ் எக்ஸ் ஒய். அடுத்தது இஜெட்டால் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இஜெட்டால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இஜெட் எக்ஸ், இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இஜெட் எக்ஸ் minus yz divided by 1 minus xy. ஸோ ஒன்று மல்டிப்ளை பண்ணுறது, அதாவது இது 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ்ஒய் அப்படியே வரும், 1 மைனஸ் எக்ஸ்ஒய். அடுத்தது இந்த இஜெட்டால் இதை மல்டிப்ளை பண்ணோம். இப்போ மைனஸ் இஜெட் எக்ஸ் மைனஸ் ஒய்இஜெட் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ்ஒய், இது அப்படியே வரும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ டினாமினேட்டில் இருக்கிறத அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவோம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் ஒய் இஜெட் 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இஜெட் மைனஸ் இஜெட் எக்ஸ். ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண டேர்ம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அவங்க கேட்ட tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் இஜெட். இதை மல்டிப்ளை பண்ணால் tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஜெட் x plus y plus z minus xy z divided by 1 minus xy minus y z minus z. ஸோ இதில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுருக்கோம். அதாவது tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ்ஒய். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா நம்ம செம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.